phrasal verb-ஓட definition, examples, அப்புறம் சில phrasal verbs-குள்ள differences, இது எல்லாமே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஸ்லைட்டாக ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு phrasal verbனா என்ன அப்படின்னு சிம்பிள் டேர்ம்ஸில் உங்களுக்கு சொல்லிட்டு அது கூட இடியம்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இப்போ phrasal verbனா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வேர்பு கூட ஒரு adverb-ஓ இல்லை ஒரு ப்ரப்போசிஷனோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் தட்ஸ் கால்ட் அ phrasal verb. ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அப்படின்றது ஒரு வேர்பு, பார்க்குறது. ஆஃப்டர் அப்படின்றது வந்து adverb. ஸோ ரெண்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும். இப்போ லுக் ஆஃப்டர் அப்படின்னு நம்ம சேர்த்து நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப அது வந்து டு டேக் கேர், அது அந்த மாதிரி மீனிங்கில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் தே லுக் ஆஃப்டர் த கிட்ஸ் வெரி வெல் இன் த ப்ரீ ஸ்கூல். அதே மாதிரி புட் ஆஃப், புட் அப்படின்றது உங்களுக்கு மீனிங் தெரியும். அதே மாதிரி ஆஃப் அப்படின்றது வந்து ஒரு adverb. ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதுறப்ப அதனுடைய மீனிங் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. டு போஸ்ட்போன், எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறது, ஒத்தி போடுறது, அந்த மீனிங்ல வந்தது. நெக்ஸ்ட் இடியம்னா என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இட்ஸ் அ ஃபிகரேட்டிவ் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். இப்போ phrasal verb ஒரு விதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வேர்போட adverb-ஓ இல்லை ப்ரப்போசிஷனாக சேர்ந்தா இட் வில் பிகம் a phrasal verb. இடியம்னா என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் an expression that conveys not literal meaning but a completely different meaning. That's what is called an idiom. For example, looking a gift horse into its mouth அப்படின்னு சொல்கிறோம். தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடுங்கி பார்க்காத அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் நிஜமாவே தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடுங்கி பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம குறை கண்டுபிடிக்கிறது. நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதில் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு நம்ம குறை கண்டுபிடிக்கிறது. தட்ஸ் வாட் இஸ் த மீனிங். அண்டர் த வெதர் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. அண்டர் த வெதர் அப்படின்னு சொன்னால் நாட் ஃபீலிங் வெல், ஃபீலிங் வெரி சிக். ஐம் அண்டர் த வெதர் அப்படின்னு சொன்னால் ஐம் நாட் ஃபீலிங் வெல். அது மாதிரி பிரேக் அ லெக் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிட்டோம்னா காலை உடைக்கணும் அப்படின்னு மீனிங் வந்துடும். ஆனால் இந்த வேர்ட்ஸோட இடியமேட்டிக் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் டு விஷ் சம்ஒன் குட் லக். இந்த இடியம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப யூ கோ அண்ட் பிரேக் அ லெக் அப்படின்னு சொன்னால் போய் காலை உடைச்சிட்டு வா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. போய் வின் பண்ணிட்டு வா, சும்மா சூப்பராக ஜமாயிச்சிட்டு வா, சமாளிச்சுட்டு வா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஷி broke a leg in her new job. Let me give you another example. To bite the bullet. To bite the bullet அப்படின்னு சொன்னால் to face the challenge. இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் he is willing to bite the bullet by taking up the project. இதில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு phrasal verb-ஓ இல்லை இடியமோ சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு அதனுடைய மீனிங்கை வந்து 4 சாய்ஸ் கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தனியாக ஒரு phrasal verb-ஓ இல்லை இடியமோ கொடுத்து அவங்களே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு 4 சென்டென்சஸ் கொடுத்து இது வந்து எதை மேட்ச் பண்ணுது, இந்த இடியமோட மீனிங் இல்லை இந்த phrasal verb-ஓட மீனிங் வந்து கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல எதை மேட்ச் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம்.